ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறோன்னா சிக்கன் வாங்க தான் போயிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஆக்சுவலாக க்ரீன் சிக்கன் ஃப்ரை பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அதனால் சிக்கன் வாங்கிட்டு வரலான்னு தான் போயிட்டு இருக்கிறோம். சிக்கன் தைஸாக வாங்கிட்டு அதை பெருசாகவே போட்டு க்ரீன் சிக்கன் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுருக்கிறேன். கூடவே குழம்பு வந்து லைட்டாக ஏதாச்சும் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக பருப்பு குழம்பு சூஸ் பண்ணேன். ஏன்னா பசங்களுக்கு பருப்பு குழம்பு ரொம்பவே பிடிக்கும். என் பெருசு வந்து பெருசாக சிக்கன்லாம் விரும்பி சாப்பிட மாட்டா. ஸோ அதனால் பருப்பு குழம்புனா அவளுக்கு பிடிக்கும். ஸோ அவளுக்காக அதை சூஸ் பண்ணேன். பருப்பு குழம்பு நெய் விட்டு கொடுத்தா சாப்பிடுவாள். சிக்கனும் வேணால் நம்ம கொஞ்சம் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. என் சின்னது சிக்கன் ஃப்ரை எல்லாமே சாப்பிடுவாள். ஸோ அதனால் இந்த காம்பினேஷன் சூஸ் பண்ணேன். சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். தைஸ் தான் வாங்கினோம். அது வந்து ஸ்கின்டு சிக்கனாக கிடச்சிது. ஸோ அதான் ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி சிக்கன் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ க்ளீன் பண்ணிட்டு பெரிய பெரிய பீஸாகவே, ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக தானே இருக்கும் தைஸ், அது அப்படியே போட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி திங்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ பருப்பு குழம்பு வந்து அது கொஞ்சம் லைட்டாக தானே இருக்கும். டால் வெறுமனே பண்ணப்போ லைட்டாக தானே இருக்கும். ஸோ அதுக்கு கூடவே இந்த ஸ்பைஸியான சிக்கனும் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி லஞ்சுக்கு அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் இந்த தைஸ் சிக்கன் தான் வாங்கணும். பெருசாக தானே இருக்குது. ஸோ அதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. க்ரீன் சிக்கன் மசாலா மட்டும் நம்ம அரைச்சிட்டு அதில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு ரைஸு குழம்பெல்லாம் வச்சு முடிச்சுட்டு ஃபைனலாக இதை ஃப்ரை பண்ணிக்கலான்னு தான். இப்போ அதுக்கு மசாலா தான் அரைக்கிறதுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஸ்பைஸுக்கு வந்து சில்லிஸ், க்ரீன் சில்லி, அப்புறமா பெப்பர், அப்புறமா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே தான். அதெல்லாம் போட்டாச்சு. கூடவே சில்லி பவுடரும் போட்டிருக்காங்க. அது லைட்டாக போட்டிருக்காங்க. இனி எல்லாமே கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு சிக்கனில் போட்டு நம்ம வச்சிடலாம். இங்கே பருப்பு குழம்புக்கு நான் பருப்பு ஊற வச்சிடலான்னு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். பருப்பு கொஞ்சம் நம்ம ஊற வச்சுட்டு பண்ணுறப்போ ஸ்டொமக்குக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் அதை ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். 2 பருப்புமே மிக்ஸ் பண்ணி போட்டு தான் பண்ணுறேன். இங்கே மசாலா எல்லாமே நல்லாவே அரைச்சிட்டாங்க. இது கூடவே சிக்கனையும் போட்டு நம்ம வச்சிடலாம். சிக்கனுக்குள்ளே எல்லாம் நல்லா மசாலா இது பண்ணுறதுக்காக லைட்டாக மேலே மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா போட்டு வச்சிடலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக மட்டா ரைஸ் வைக்கலான்னு தான் எனக்கு ஆசை. மட்டா ரைஸும் சிக்கன் ஃப்ரை அப்புறமா குழம்பு அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ மட்டா ரைஸ் இருந்துச்சு, அதுவும் ஊற வச்சிட்டேன்னா அதுவும் இன்றைக்கி மட்டா ரைஸ் தான். இன்ஸ்டன்ட் பாட்டில் ஃபஸ்ட் டைம் மட்டா ரைஸ் பண்ண போகிறேன். அது எப்படி வருதுன்னு பார்க்கணுன்னு இருக்குது. அதுக்காக கொஞ்சம் மட்டா ரைஸை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டால் சூப்பராக குக் ஆகி கிடைக்கும். ஸோ அதுவும் பண்ணிகிட்ருக்கிறேன். மட்டா ரைஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டேன். அதுவும் இங்கே தண்ணி வச்சு ஊற வச்சுட்டு அங்கே பருப்பும் ஊற வச்சுட்டேன். ரெண்டுமே கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வச்சிடலாம். இங்கே சிக்கனுக்கும் மசாலா சிக்கன் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. பெரிய பெரிய பீஸாக தான், ஜஸ்ட் மேலே மட்டும் இது பண்ணியிருக்கு. இனி இந்த மசாலாவும் போட்டு கொஞ்ச நேரம் வைக்கலாம். சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக என் சின்னதுக்கு வந்து சிக்கன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். தைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக அப்படி நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும் சின்னதுக்கு. லாஸ்ட் டைம் பண்ணுறப்போ கேட்டுட்டு இருந்தா இனி என்றைக்கு பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி அதனால தான் இது மெயினாக பண்ணலான்னு எடுத்தேன். கூடவே மட்டா ரைஸ் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பாட்டில் மட்டா ரைஸ் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் தான் இன்றைக்கும் அதே மாதிரி தான், அதே கப் தண்ணி இதெல்லாம் தான் ஊற்றினேன். ஆனால் கொஞ்சம் நேரம் வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுட்டேன். சூப்பராக குக் ஆகி வந்துச்சுது. சேம் டைமிங், சேம் தண்ணி எல்லாம் தான் வச்சுருந்தேன். பட் கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன், அவ்வளோதான். இங்கே சிக்கனும் ரெடி பண்ணி வச்சாச்சு, மசாலா போட்டு வச்சுட்டேன். அங்கே வந்து ரைஸுக்கும் வச்சுட்டேன், மட்டா ரைஸு. பருப்பு குழம்புக்கு இப்போ வச்சிடலான் தான். எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக சிக்கனை மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பருப்பு குழம்புக்கு பச்சை மிளகாய், அப்புறமா வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணிக்கலாம்.
பருப்பு கூடவே வேக வைக்கிறதுக்கு பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, அப்புறமா பூண்டு இவ்வளோ தான் எல்லாமே சேர்த்து போட்டு தான் வேக வைக்க போகிறேன். பருப்பும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கூடவே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, அப்புறமா பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டாச்சு. கூடவே கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கிறேன். ஜீரகம், மஞ்சள் பொடி, காயம் அதுவும் போட்டுக்கலாம். இனி இதுவும் வேகட்டும். இங்கே வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு போட மறந்துட்டேன். மார்னிங்கே போடுவேன் யூஷுவலாக. இன்றைக்கி கிளம்பி வெளியே போனதுனால மறந்தாச்சு. ஸோ இப்போ தான் போட்டுட்ருக்கேன். லாண்ட்ரி எல்லாமே கிளியர் பண்ணிகிட்ருக்கிறேன். பசங்கள்லாம் கீழே போய் விளையாடிட்டு இருக்காங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ கீழே போய் இப்போ கொஞ்சம் வெயிலும் அடிக்குது. அதனால் அப்பப்போ கீழே போய் விளையாட ஆரம்பித்தாச்சு. ஸோ அவங்களும் கீழே போய் விளையாடவே நானும் இங்கே குக்கிங் ப்ளஸ் இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்குது. எல்லாம் ரெடி ஆனதுமே சாப்பிட்றதுக்கு கூப்பிடலாம் பசங்களை. லாண்ட்ரியும் போட்டுட்டேன். இங்கே ரைஸ் சூப்பராக குக்காகி வந்திருக்குது. காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக குக்காகி வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அழகாக வரும்னு. சூப்பராக வந்துச்சு, பர்ஃபெக்டாக வந்துச்சுது. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. சூப்பராக வந்துச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் மட்டா ரைஸ் வைக்கிறது. இங்கே பருப்பு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து கொஞ்சம் தேங்காய் மட்டும் அரைச்சி விட்டுட்டேன்னா பருப்பு குழம்பு ரெடி. சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஆயிலெலாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இன்னும் அதுவும் பண்ணிட்டோன்னா இன்றைக்கி லஞ்ச் ரெடி ஆகிடும். இன்றைக்கி சிம்பிள் லஞ்ச் தான், பட் சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த காம்பினேஷனும் பிடிக்கும். அதுவும் மட்டா ரைஸ் கூட இன்றைக்கி ட்ரை பண்ணலான் தான். சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அப்புறம் சிக்கன் ஃப்ரை ஆகிட்டு இருக்கவே நம்ம ஃபைனலாக பட்டர் போட்டுட்டு ஃப்ரை பண்ணுறப்போ சூப்பராக இருக்கும். பருப்பும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி விட்டு அதை கொதிக்க வச்சுட்டேன். இங்கே சிக்கனும் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. அப்புறமா பருப்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி விடுறதுக்கு தேங்காய், அப்புறமா கொஞ்சம் ஜீரகம், இவ்வளோ தான். லைட்டாக அவியலுக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு போட வேண்டியதான். சதைச்சி போடுற மாதிரி தான். அவ்வளோதான். லைட்டாக ஒரு சதைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுவும் போட்டுட்டு கொதிக்க வச்சு தாளித்து விட வேண்டியதான். பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுவும் சர்விங் பவுலில் எடுத்து வச்சுட்டேன். இனி தாளித்து மட்டும் விடணும். இங்கே சிக்கன் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும், இருக்கட்டும். இனி கொஞ்சம் பட்டரும் போட்டு ஃப்ரை பண்ணப்போ சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் பட்டர் போடுறப்போ நல்லாயிருக்கும். இனியும் கொஞ்சம் பட்டரில் ஃப்ரை ஆகட்டும்.
மாத்தி போடணும். ஃபைனலாக க்ரீன் சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. என் சின்னது வேறு கேட்டுக்கிட்டே இருக்கா சீக்கிரம் சாப்பிட்றதுக்கு. அவளுக்கு அந்த ஸ்மெல் வரவே சின்னதுக்கு வந்து பசி வந்துடும். எப்போவுமே அப்படி தான், மார்னிங் எந்திரிச்சு வரப்போவே நம்ம குக் பண்ணிகிட்ருக்கிற வாசனையை வச்சுட்டு அம்மா பசிக்குது அப்படி தான் வருவாள். அந்த குக் பண்ணுற வாசனைலாம் எனக்கு பசிக்குதுமா அப்படின்னே சொல்லுவாள். அதே மாதிரி தான் இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கவே அந்த ஸ்மெல் வந்ததுமே அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு மேடம். இன்றைக்கி வந்து ஷாப்பிங் போயிருந்தப்போ இந்த டாய், இந்த குஷி டாய் வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் நாளாகவே இவள் கேட்டுக்கிட்டே இருப்பாள் இந்த குஷி டாய். நான் இது என்னது, இது எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்கிப் பண்ணி விட்டுட்டே இருப்பேன். இன்றைக்கி வந்து ஏதோ பண்ணுனான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வந்து வாங்கி கொடுத்தாங்க அவளுக்கு. ஆக்சுவலாக அவளுக்கு வந்து பர்த்டே மந்த்து. இந்த பர்த்டே மந்த்னால அவளுக்கு மார்ச் 1 என்னோடய பர்த்டே மந்த். அவள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. ஸோ இன்றைக்கி ஷாப்பிங் போகிறப்போ பர்த்டே கேர்ளுக்கு எதுவும் கிடையாது அப்பா அப்படின்னு கேட்டே அவங்க அப்பா வாய்ஸ் வச்சு இது வாங்கிட்டா. ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ், இந்த குஷி டாய் வந்து நிறைய இருக்குது. ஒரு பேக்கில் 2 இருக்கிற மாதிரி, ஒன்றுக்கும் நேம் எல்லாம் அந்த பேக்கில் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த 2ம் இவ செலக்ட் பண்ணினா, இந்த 2 இருக்கிற மாதிரி டாய் செலக்ட் பண்ணா. சூப்பராக இருக்குது, பட் நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. நம்மளுக்கே அழகாக நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு விளையாடுறதுக்கு. நானே அதை எடுத்து வச்சு நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன், அழகாக இருந்துச்சு. அவள் அதனால தான் கேட்டுட்ருக்கான்னு அப்போ தான் நானே ரியலைஸ் பண்ணினேன். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, பட் அவளுக்கு இது பிடிச்சது. ஸோ அந்த 2 வாங்கிட்டு வந்திருந்தா. அப்படிங்க சிக்கனும் க்ரீன் சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இனி சாப்பிட வேண்டியதான். என் சின்னதுக்கு மட்டும் ஒரு பீஸ் சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க, அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஃபைனலாக எல்லாம் ரெடி ஆகியாச்சு. நானும் மட்டர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இல்லையா, அதை வச்சு நீ சாப்பிட போகிறோம். லெமன் கொஞ்சம் மேலே ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். காம்பினேஷன் காமிக்கிறேன். மட்டர் ரைஸ், அப்புறமா பருப்பு குழம்பு, அப்புறம் க்ரீன் சிக்கன் ஃப்ரை. ஆக்சுவலாக இந்த ரைஸ் கூட வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரைஸ்க்கு மீன் குழம்பு. பட் இன்றைக்கி எனக்கு சிக்கன் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தனால தான் நாங்கள் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். அதுவும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடணும், அந்த பெருசாக ஃப்ரை பண்ணி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்காக போய் வாங்கிட்டு வந்தேன், ரைஸ் வாங்கிட்டு வந்தேன். கூடவே பருப்பு குழம்பும் வச்சாச்சு, பசங்களுக்காக பருப்பு குழம்பு. ஓகே, இனி நாங்கள் சாப்பிட போகிறோம். இனி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.